அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஹெச் கிச்சன். நம்ம இன்றைக்கி டிஹெச் கிச்சனில் ஒரு நட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா இங்கிலீஷில் ஃபாக்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஹிந்தியில் மக்கானான்னு சொல்லுவாங்க, இது தமிழில் தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடல் எடையை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நிறைய பேருக்கு தாங்க முடியாத இடுப்பு வலியும் கை கால் வலியும் முட்டி வலி கழுத்து வலி எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க மக்கானா. இது 50 கிராம் அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப வெயிட்லெஸ் ஆனதுங்க. இது 50 கிராம் 55 ரூபாங்க. நான் இப்போ 60 கிராம் எடுத்துருக்கேங்க. இது தாமரை பூவில் வர விதைகளுங்க. இது ஹார்ட் பேஷண்ட் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது 0% கொலஸ்ட்ராலுங்க. இது சுகர் பேஷண்ட்டோ பிபி பேஷண்ட் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த நட்ஸில் நிறைய கால்சியம் இருக்குங்க. நம்ம நிறைய பேர் இதெல்லாம் வாங்கவே மாட்டோம், ஆனால் இதனுடைய பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ நிறைய இருக்குங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கைவிடாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது லப்பர் மாதிரி இருக்குங்க. நம்ம கையை வச்சு உடைச்சோம்னாக்கா உடைக்கவே முடியாது. ஆனால் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உடைச்சோம்னா நல்லா தூள் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ஸ்கின் கூட நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, நல்லா க்ளோவாக இருக்கும். முக சுருக்கம் கூட நம்மளுக்கு சீக்கிரம் வராது. இந்த நட்ஸை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் கூட செய்யலாங்க. இந்த வீடியோ கடைசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னாக்கா மேலே நல்லா ஃப்ரை ஆகிடும், உள்ளே லப்பர் மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடையணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 ஏலக்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துருக்கேங்க. இது வெள்ளை எள் எடுத்துருக்கேன் நான். இதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எள்ளில் கால்சியம் புரதம் இரும்பு சத்தெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். 1 டீஸ்பூன் எள்ளில் 100 மில்லிகிராம் கால்சியம் நமக்கு கிடைக்குதுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் கசகசாவை எடுத்துருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம கடாய் நல்லா சூடாக இருக்குது, அதிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கசகசாவை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. நம்ம கசகசா மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க பயன்படுது. கால்சியம் நார் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குங்க. சில பேருக்கு இரவு நேரத்தில் தூக்கமே வராதுங்க. இது தூக்கம் வரத்துக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி எடுத்துருக்கேங்க. இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. நல்லா ஒரு வாசனையாகவும் நல்லா இருக்குங்க. இந்த பவுடரை 1 மாதம் வரையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 400 ml பால் எடுத்துருக்கேங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அதை டைரெக்டாக பாலில் சேர்த்தோம்னாக்கா கட்டி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாலோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ கைவிடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னாக்கா சின்ன பசங்கள்லேருந்து முதியோர் வரையும் யார் வேணால் எடுத்துக்கலாங்க. இது யாரும் எடுத்துக்கக்கூடாதுன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம்.
மற்றபடி எல்லாருமே இதை எடுத்துக்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதை வந்து தினமும் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் சீக்கிரம் சாப்பிடுங்க. இப்போ கடைசியாக நம்ம கல்கண்டை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துக்காதீங்க. கல்கண்டை கொஞ்சம் நல்லா இடித்து வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பால் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த நட்ஸை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம நட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. நான் அதுலேருந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணி தாங்க நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும், இல்லைனா நம்மளுக்கு பவுட்ரு சரியாக வராது. இந்த நட்ஸ் பவுட்ரு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த நட்ஸ் வந்து ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸை வந்து அடிக்கடிக்க யூஸ் பண்ண நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாக்ஸ் நட்ஸோட ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம ஃபேஸ் பேக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.